பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரின் ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பேனோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பேனோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன்
பிள்ளைகள். தடைகளை உடைக்கிறது தான் தேவனுடைய வேலை. தடைகளை அகற்றுதான் விடுதலை. எந்த சிஸ்டம் எதுவாக தானே, பேங்க் சிஸ்டம் முழிக்காதீங்க, உட்காராதீங்க, தவிக்காதீங்க. கடலுக்குள்ள ஒரு ஜனத்தை ஆண்டவரால் நடத்த முடியுமானால் உன் பிரச்சனைக்குள்ள போங்க. எந்த வேலை பிரச்சனாலும் எந்த பிரச்சனாலும் ஊடுருவி போங்க, உள்ள கிழிச்சிட்டு போங்க. ஆமென். இது நான் போகிறேன், கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு புறப்பட்டு போகும்போது உங்களை எதிர்க்கிறதுக்கு கடலே எதிர்க்க முடியாதுங்க, எந்த மலையை எதிர்க்க முடியாது, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்க்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க புறணு போற ஆறுகளை உருவ நடப்பார்கள். ஆமென். உருவ நடக்கிறதுனா கத்தி, உருவ குத்துறதுன்னா என்ன? கத்தி, ஒரு ஆள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் கத்தி, கூர்மையான கத்தியில் சொருவனின்னு என்ன செய்யும்? சர்றன்னு என்னதான் ஜிம்பாடியாக இருந்தாலும் கும்பாடியாக இருந்தாலும் கத்திக்கு முன்னாடி நிற்காது. நல்ல கூரான கத்தி எடுத்து சொருவுனா உள்ள உருவ போகும். அந்த மாதிரி நீங்கள் உருவ நடக்கிற ஜனங்கள். ஆமென். புரண்டு ஒரு ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்குதான மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். நீங்கள் உருவ நடப்பீர்கள். நீங்கள் தொலைச்சிக்கிட்டு போவீங்க. புல்லட் பார்த்தீங்கன்னா தொலைச்சிக்கிட்டு போகும். அந்த மாதிரி தேவ ஜனங்களை உங்களை புல்லட்டாக பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் என்னன்னா டல்லடிச்சு போய் உட்காந்துருக்கிறீங்க, கலங்கி போய் உட்காந்துருக்கிறீங்க, குழம்பி போய் உட்காந்துருக்கிறீங்க, பயந்து போய் உட்காந்துருக்கிறீங்க. பயப்பட வேணாம். பயம்தான் மிகப்பெரிய, என்ன சொல்ல வர்றார் ஆண்டவரே? பயப்படாத. பயம்தான் மிகப்பெரிய எதிரி. பயம் என்கிற அரக்கனை, பயம் என்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸை, பயம் என்கிற நம்மை கீழான கொண்டு போகிற பயத்தை, நம்மளுக்கு பயம்தான் நம்மளை பிடிச்சி இப்படி இருக்குது, சாவுக்கு நேராக இருக்குது, தோல்விக்கு நேராக இருக்குது, தளர்வுக்கு நேராக இருக்குது. அந்த பயத்தை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் பயப்படுறியா, தைரியமாக இருக்கிறியா என்பதை தெரிந்து கொள்ளும்படியாய் அவர் விரும்புகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீங்கன்னா போயிட்டு பாய போட்டு படுத்துருவீங்க கிடையாது. அந்த வசனம் இங்கிலீஷில் வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள் எடுங்க. ஸ்டே குவைட் அப்படின்னு போட்டுருக்குது. ஸ்டே குவைட்னா என்ன அர்த்தம்? அமைதியாக இருப்பீங்க. பீஸ்ட், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க, பயப்படாதீங்க, நிற்காதீங்க, மூவ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல வருகிறார். அப்போ அந்த மாதிரி ஸ்டே குவைட், கீப் யோர் பீஸ் அப்படின்னு போட்டிருக்குது. சமாதானத்தோடு கூட இருங்க. ஒன்லி டு பி ஸ்டில். ஸ்டில் அப்படின்னு அர்த்தம் தைரியமாக நெல்லுகன்றார், பார்த்தலான்னு பார்த்துருக்கன்றார். அப்படி போகும்பொழுது ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார், அதிசயங்களை காண பண்ணுவார். இதுதான் முதல் டெஸ்ட். வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் இனி மூவ் பண்ண முடியாதுன்னு இருக்கும். சில பேர் முயற்சி எடுத்து உருவ போவாங்க, சில பேர் மலைச்சு போய் நின்றுடுவாங்க. இந்த இடத்துல தான் நீ மலைச்சு நிற்காத, தனித்து செயல்படு, உனக்கு உதவி செய்வேன், என்னுடைய வல்லமை உனக்கு இருக்கு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நமக்கு கொடுத்த பெரிய அஷூரன்ஸு தேவன். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங் லைஃப். சேலஞ்சிங்னா சவால் விடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் அழைக்கப்படுங்கள். இயேசுவை நம்புறீங்க, அப்படியே போய் அப்படியே அப்படி இல்லை, அப்படி எங்கே கூப்பிட்டார்? உலகத்தை கலக்கிற ஆட்கள் நீங்கள் எந்த இடத்துலையும் செயல்பட வேண்டும்படி தேவன் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனால் இயேசுடைய பிள்ளைங்க தைரியசாலிங்க, இயேசுடைய பிள்ளைங்க நிதித்து நிற்பாங்க, இயேசுடைய பிள்ளைங்க மிதித்து முன்னேறுவார்கள், அவர்களை அப்புறப்படுத்துவார்கள். பாருங்க, எகிப்து இவனே இது அவன் பார்த்தான், எகிப்துக்காரன், என்னடா இது எல்லாம் சப்பைங்க, சப்பானிங்க, பலவீனவங்க, எலும்புத்தோல் உள்ள ஆட்கள், இவனுக்கு என்னடா கடல் கடியில் போகிறாங்க, நாங்கள் எல்லாம் வீரர்கள், சூரர்கள், பயங்கரமான ரதத்தை வச்சுட்டு குதிரையை வச்சுக்கிட்டு வெல் ட்ரெயின்டு பர்சன், மிலிட்ரி பர்சன், சின்ன வயசுலேருந்து யுத்தத்தை பழகின ஆட்கள், நாங்கள் ஏன் போக முடியாது, பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போனால் இவங்கெல்லாம் கரையேறிட்டாங்க. ஒரு குழந்தை கூட சாகலிங்க, ஒரு வயசானவன் சாகலை, எல்லாம் ஏறி அந்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க உள்ள நடுவில் வந்தோடனே ஆண்டவர்களை அந்த இடத்துல அழித்து போட்டார். ஆமென். எல்லாம் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க, பாடல் பாடல் துதி உண்டாகுது, அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் தேவன். அவ பாருங்க, நீங்கள் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்பட போகிறது. இதை பார்த்துட்டு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள்.
தேவனை உயர்த்த போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால தேவன் அற்புதமாய் அந்த காரியங்களை அவர் செயல்படுகிறார். அப்போ என்னன்னா, உங்களோட நீங்கள் ஸ்டே பண்ண சும்மா இருப்பீங்க. தமிழில் வந்து இதை சும்மான்னு போட்டுருக்குது. அது எனக்கு சரியான அர்த்தம் கிடையாது. உண்மையில் அப்படி இல்லை. முயற்சி செஞ்சு போயிட்டே இருங்க. நீங்கள் வேலையை நிறுத்தாதீங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் பிரயாணத்தை நிறுத்தாதீங்க. போயிட்டே இருங்க. இப்போ இதுவும் கடந்து போகும். எல்லாம் ஒரு பாட்டில் போறிக்கிட்டே இருக்குங்க. இப்படி ட்ரெயின் போகும்போது வறட்சியான இடம் கொஞ்சம் டைம், அடுத்தது ஒரு செழிப்பான இடம் வரும், அடுத்த டைம் போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ட்ரெயினை நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே ட்ரெயினை நிறுத்திட்டு தான் என்ன ஆகும்? இவன் டிரைவர் வந்து ஐயோ ரொம்ப வறட்சியாக இருக்குன்னு நீங்கள் நிறுத்திட்டான்னா அப்புறம் எங்கே வறட்சியில் தான் நிற்கணும். தாண்டி போகணும், ப்ரொசீட் பண்ணி போகணும். அடுத்தது ஒரு செழிப்பான இடத்துக்குள்ளே நீங்கள் போகணும், அற்புதமான காரியத்துக்குள்ளே போகணும். அப்படி என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, 10 முறை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வழி இல்லாத இடத்துல அவர் வழி உண்டாக்கி நடத்த போகிறாரு. என் தேவன் என் கூட வருவார். இந்த டெஸ்ட்டில் இஸ்ரவேல் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா? இவ்வளோதாங்க கேட்குறேன். தோத்தாங்க, முறையிட்டாங்க. முறை சாவு போகிறேன்னு சொல்றியா? செத்து போகிறன்ற மனசில் வந்துடுச்சா? சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சிட்டியா? தற்கொலை தான் முடிவு நினச்சிட்டியா? நீ என்ன ஆளு? ஃபெயிலான கேஸு, சப்ஜெக்டில் ஃபெயிலு, நம்பிக்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாரை கட்டிட்டீங்க? பேக்கப், நான் போகிறேன், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அடுத்த ஜென்மம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஜென்மந்தான், வேலை முடிஞ்சிச்சு. என்னென்னமோ சில கதை, அடுத்த ஜென்மம் 7 ஜென்மம் 8, எந்த ஜென்மம் கிடையாது. ஒரே தரம் பிறப்பதை பின்பு மரிப்பதும் மனுஷனுக்கு நியமித்திருக்கிறது. வேதாகம சத்தியம் என்ன சொல்லுது? ஒரே வாட்டி தான் வாழ்க்கை, ஒரே வாட்டி தான் சாவு. இன்னொரு வாட்டிலாம் பிறவிலாம் எடுக்கிறது கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதோட க்ளோஸ் பண்ணி உன்னை வெளியே அமைச்சிடும். அதனால் முடிவை சரியானதாகிடுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக நான் அற்புதம் செய்வேன், ஆச்சரியமான செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன முறுமுறுத்தாங்க? செத்து போகிறேன், கல்லறைங்க கட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு. சாவு என்னைக்கு நீங்கள் வைத்திருந்தீர்களானால், செத்து போகிறேன்னு என்று யோசிப்பீர்களானால், சூசைட் பண்ணிக்கிறதா முடிவென்று யோசிப்பீர்களானால், நீங்கள் தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய டெஸ்ட்டில் ஃபெயிலுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நீங்கள் அப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். 2வது எங்கன்னு பார்ப்போம். 2வது இடத்துல அவர்கள் முறுமுறுத்தார்கள். எந்த முறுமுறுத்தல் பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 23-25. அவர்கள் மாராவிற்கு வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு முடியாமல் இருந்தது. அதனால் அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது மக்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது இனிமையாயும் தண்ணீரானது. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளையும் ஒரு நீதி நெல்லை கட்டளையிட்டு அங்கே சோதித்து, இன்னொரு சோதனையை தேவன் வைத்திருக்கிறார். இன்னொரு சோதனை என்னன்னா, அந்த சோதனை வந்து எப்படின்னா, கசப்பான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, கசப்புக்குள்ளே போகிறீங்க, வேதனைக்குள்ளே போகிறீங்க. கசப்பான வாழ்க்கை, கசப்பான சம்பவம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துடுதுன்னு வச்சுங்க. இதில் கசப்பு, ஏதோ கசப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை மத்தியிலே நாம் போகிறோம். அங்கே போனவுடனே அங்கே அந்த கசப்பான தண்ணியை குடிக்க முடியல. தண்ணீர் குடிக்கிறதெல்லாம் ஒரு ஃபெலோஷிப், ஒரு தண்ணி ரொம்ப மிக தேவையான ஒன்று. அப்போ அந்த கசப்பான வாழ்க்கை உங்களை வந்து பலவிதமான சூழ்நிலைகளை கொண்டு போகிறது, பலவித பிரச்சனைகளை கொண்டு போகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கசப்புக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அதை இனிமையாய் மாற்ற முடியும். ஆமென். ஒரு கசப்பான உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். எப்பேற்பட்ட குடும்பத்தையும், கசப்பான குடும்பத்தையும் இனிப்பாய் மாற்றக்கூடிய வல்லமை, கசப்பான சூழ்நிலைகளை இனிப்பாய் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள். கசப்பு என்னாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல. கசப்பை மாற்றுகிற ஒரு அற்புதமான மருந்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். மோசேக்கு சொன்னார், அங்கே ஒரு மரத்தை காமிச்சார். எப்பா பயப்படாத, அங்கே ஒரு மரம் இருக்குது, அது ஒரு மரத்தில் விசேஷ குணம் இருக்குது, அந்த மரத்துக்கு நான் ஸ்பெஷலாக படைச்சி வச்சுருக்கிறேன். அந்த மரத்தை நீ தண்ணியில் போட்டினா அந்த மரம் என்ன செய்யும்? தண்ணியில் போட்டவுடனே மதுரமாக மாறும். நீ புலம்புவ, நீ என்ன செய்கிறதுன்னு இது பண்ணுவ,
அதுக்கான சொல்யூஷனே வச்சிருக்கிறேன், அதற்கான ஒரு பெரிய ஒரு விடுதலையே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு கூப்பிட்டோன்னே மோசே பாருங்க முறுமுறுக்கல, அவன் எதையும் செய்யலை. பாருங்க தலைவர்கள் அவர்கள் ஏன் மோசையை கொண்டு அற்புதம் செஞ்சான்னா முறுமுறுக்காத ஆள். அவனுக்கு தெரியும் இது ஒரு திட்டம், தேவன் என்னை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார், என்னை கொண்டு இந்த குடும்பத்தில் ஏதோ செய்ய விரும்புகிறார், என்னை கொண்டு இந்த வியாபாரத்தில் ஏதோ செய்ய விரும்புகிறார், இந்த வாழ்க்கையில் ஏதோ செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டத்துக்குள்ள அவர் அங்கே வந்துட்டார். வந்துட்ட பிற்பாடு அங்கே அவர் சொல்றாரு, மரத்தை காண்பிக்கிறார். மரத்தை காண்பிச்சோடனே மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அது என்னவாச்சு, மதுரமாய் மாறிடுச்சு, இனிமையாக மாறிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக மாறிச்சு, ரொம்ப நல்லதாக மாறிடுச்சு. மாறின உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சமாதானம் அடைஞ்சாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவர்களை சோதித்து கசப்பான வாழ்க்கையை மாற்றுபடி உன்னை அழைத்து வந்திருக்கிறார், உன் கசப்பை மாற்றுபடி அழைத்து வந்திருக்கிறார். வேதனையோடு அழுகியோடு உன் இருதயத்தினுடைய கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும் சொல்கிறாங்க. இருதயத்தில் ஒரு கசப்பு இருக்குது, ஒரு கசப்பான காரியம், கசப்பான வாழ்க்கை. அந்த கசப்பான வாழ்க்கையில் நீங்கள் வேதனைக்குள்ளே போகிறீங்க. அந்த கசப்பெல்லாம் தேவன் மாற்றும்படி விரும்புகிறாரு. அந்த கசப்பான வாழ்க்கையில் தேவன் அங்கே என்ன செய்கிறாரு, ஒரு பரிபூர்ண கிருபையை தரும்படி விரும்புகிறார். எல்லா கசப்பான வாழ்க்கையும் கசப்புகளை தேவன் எடுத்து போடும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த கசப்பான காரியங்கள், கசப்பான விஷயங்களை தேவன் நமக்கு கிருபை தந்து விடுதலை தந்து ஆண்டவன் என்ன செய்கிறாரு, நடத்தும்படி விரும்புகிறார், கிருபை செய்யும்படி விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை வாசிப்போம். யாத்ராமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 2-3 வசனம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேலாகிய சபைகள் எல்லோரும் மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அருகில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் கர்த்தருடைய கையினால் செத்து போனால் பரவாயில்லை, இங்கே இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட செய்து இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களோ என்று அவரிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரச் செய்வேன், மக்களுக்கு போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த இடத்துல முறுமுறுக்கிறாங்க. எங்கன்னா ஒரு வனாந்தரம், ஒரு வறட்சியான இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. வறட்சினா ஒரு மிகப்பெரிய வறட்சி. இது ஒரு டெஸ்ட்டு. நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி, சில நேரங்களில் வறட்சியான ஒரு சூழ்நிலையில் போகிறோம். வறட்சி, நான் எத்தனையோ நாட்கள் இந்த வறட்சியை நான் சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப வறட்சியெல்லாம் சில உண்டு. எப்படி நான் குடும்பத்தை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு தவித்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வறட்சியெல்லாம் தாங்கணும்னா, இந்த வறட்சியை சந்தோஷமாக மாற்றணும்னா நீ வேதாமத்தை படிக்கணும். நிறைய பேர் பைபிளே படிக்கிறதில்ல. பைபிள் அந்த பக்கம் அதில் தான் உன் வறட்சியை நிற்கிற, உனக்கு ஒரு பெரிய வல்லமை அவர் வச்சிருக்கிறார், உனக்கு வேண்டிய போஷாப்பை தருகிறார். இப்போ வேத வசனம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய உணவை தரும்படி விரும்புகிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய உணவு, ஆவிக்குரிய ஆகாரம். எடுத்தோடனே சாப்பாடு தர மாட்டார். இங்கே தான் அந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மன்னான்றது அவங்களுக்கு புசிச்சாங்க, ஆனால் அந்த ஆவிக்குரிய உணவை நான் தருகிறேன்ற உத்தரவாதம் உனக்கு கிடைக்கும்ன்றத உத்தரவாதம். அவர் சொல்கிறாரு, நீ பாரு, அங்கே மகிமை தெரியும், தி க்ளோரி ஆஃப் லார்ட். அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆழ்த்தத்துவம், தேவனுடைய காரியங்கள் அங்கே தரும்படி விரும்புகிறார். நம்ம வேதத்தை வாசிக்கிறது மிக மிக முக்கியமானது. நான் பல நேரங்களில் ஒன்றுமே முடியாத சூழ்நிலையில் போகிறேன், ஆனால் பைபிளை படிக்காம விடவே மாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பைபிள் படிக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நமக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ளான மனுஷன், வெளியில் ஒரு மனுஷன் இருக்கான், உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அதுதான் பைபிள் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் தேவை. நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், சாப்பிட்டா தான் திடமாக நிற்க முடியுது, அப்படி இப்படி போடி ஆட முடியுது. அதே டைம் உள்ள ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிறான், அவன் பேர் தான் உள்ளான மனுஷன், இன்னர் மேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவனுக்கு சாப்பாடு, ஆவிக்குரிய உணவு என்னன்னா வேத வசனம் தான். நல்லா வேத வசனங்களை புசிக்க 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 அவனுக்குள்ள ஸ்ட்ரென்த் வருது, அவனுக்குள்ள வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் புசி, நீ போய் பாரு, காலையில் 5:30 மணிக்கே அது கிடச்சிடுது. முதல்ல டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மன்னாவை பொறுக்கு. முதல்ல எந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய, மன்னாவை நீ பொறுக்கினா உனக்கு நிறைய காரியங்கள் கிடைக்கும், உனக்கு நல்லது கிடைக்கும், அப்படி கிடைக்கும்னு சொல்கிறார். அப்போ நான் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப நாளாக மன்னான்னா வாட் இஸ் இட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மன்னான்னு ஏன் பேர் வச்சான் அப்படின்னா, வாட் இஸ் இட் அப்படின்னா இது என்ன,
இது என்ன, இது என்ன, இது இது எதுக்கு, இது என்ன அப்படின்னு கேட்கறது தான் மன்னா. அப்போ பைபிள் வசனம் வாசிச்சிங்கன்னா அது ஒரு மறைவான மன்னா. அதை நீங்கள் என்ன கேட்கணும், இது என்ன அப்படின்னு கேட்கணும். இதுதான் மன்னா, அதுதான் என்ன அப்படின்னு கேட்கணும். என்ன என்னன்னு கேட்டு படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் இது ஏன் என்ன, இது என்ன, இது என்னது, எதுக்காக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணணும். சாதாரணமாக கேட்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணாதான் பெரிய காரியம் நடக்குது. எல்லாரும் மரத்துலேருந்து மாங்காய் உழுது, எல்லாரும் அது பெருசாக நினைக்கிறது கிடையாது. ஏதோ மாங்காய் உழுதுறா, ஏதோ தேங்காய் உழுதுறா, அது மேலே அது கீழே தான் உழுணும். ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தான், படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தான் வந்து ஐன்ஸ்டீன், உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழுந்தது. அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் கீழே விழுது, என்ன இது, ஏன் கீழே விழுது, மேலே போகாமல் ஏன் கீழே விழுந்தது பாருங்கள். இது ஒரு ஆராய்ச்சி, சின்ன விஷயந்தான், எல்லோரும் நடக்கிற விஷயந்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாரும் என்ன வேலை கீழே விழணும், ஏன் கீழே விழுது அப்படி, இது என்ன அப்படி யோசிச்சான். அந்த என்னன்ற யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஆராய்ச்சி பண்ணான். ஆராய்ச்சி மண்டையை போட்டு குழப்பினான். உலகமே வியக்கிற ஒரு தியரியை கண்டுபிடிச்சான். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சான். அந்த கண்டுபிடிப்பதுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி தேவைப்பட்டது. அந்த ஆராய்ச்சி அவனை வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புக்குள்ள நடத்துனது. அதே மாதிரி தான் வசனத்தை அதே ஸ்டைலில் வாசிக்கணும். இது என்ன மன்னா, இது என்ன மன்னான்னு விட்டுறக்கூடாது. இந்த மன்னா எப்படிப்பட்டது, இந்த வசனம் எப்படிப்பட்டது, யார் கொடுத்தது, எப்போ கொடுத்தது, எதுக்கு கொடுத்தது. நிறைய பேர் தோத்திர பலி 1000, நீங்கள் நான் தப்பு சொல்ல, சோத்திர பலி வாசிங்க வேணான்னு சொல்ல. அது எப்போ அதேதோ திருப்பி பிடிச்சிக்கிட்டு அதே 4 வார்த்தை சொல்லிட்டு யோகாவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும், அவ்வளோதான் சோத்திரம் ஆண்டவர். எப்பா என்னன்னு கேளுப்பா, கர்த்தருடைய பருவத்தில் என்ன பார்த்து கொள்ளப்படும் என்ன அப்படின்னு கேட்டாக்க வாசிங்க, ஆதியாகமத்து புத்தகத்துக்கு போங்க. அது யார் சொன்னது வாசிங்க. ஆபிரகாம் சொல்லியிருக்காரு. எங்கே சொன்னார், என்ன ஏன் சொன்னார், அவங்க இது ஈசாக்கை கொண்டு போயிட்டு பலி கொடுக்கும்போது அவர் சொன்னார் யெகோவா ஈரேன்னு பேர் வச்சு, ஏன் அதுக்கு பலி கொடுக்க போனார். அப்போ யெகோவா ஈரேன்னு அர்த்தம் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏன் கொடுத்துருவாரா, எனக்கு கொடுத்துருவாரு. அங்கே போய் என்னான்னு கேட்குறான். என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச மாதிரி நீ கண்டுபிடிப்பீங்க. நீங்களும் ஆராய்ச்சியாளர்கள் தான், ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட். எல்லாருக்கும் அதே மூளை தாங்க, இவ்வளோ தான் 1.5 கிலோ மூளை தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அந்த 1.5 கிலோ மூளையை ஒருத்தர் நல்லா யூஸ் பண்ணுறான், மேலே போயிடறான். 1.5 கிலோவை நான் 500 கிராமா, எவ்வளோ 1/2 கிலோ தான். 1/2 கிலோ மூளையை அவன் அப்படி யூஸ் பண்ணுறான், எங்கேயோ போகிறான். 1/2 கிலோ மூளையை ஒன்று யூஸ் பண்ண வச்சுருது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ என்னன்னு யோசிக்கணும். வேதத்தில் யோசிக்கும் பொழுது அது என்னன்னு அவர் சொல்லி தருவார். சொல்லி தரும்போது கண்டுபிடிக்கணும். பைபிள் அப்படி தான் சொல்கிறார். கேட்டால் என்ன இது, என்னையா இது, என்ன இவன் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு அவர் சொன்னார், உங்கள் பிதாக்கள் உனக்கும் தெரியாது, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, உங்கள் பாட்டனுக்கும் தெரியாது, உங்கள் பூட்டனுக்கும் தெரியாது, புதுசாக ஒன்று கொடுக்க போகிற ஃபுட்டு சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ என்னன்னு கேட்டதுனால அதுக்கு பேர் மன்னான்னு வச்சுட்டாங்க. அப்போ அந்த மன்னா தான் அந்த பைபிள் வசனம். அந்த பைபிள் வசனத்தை என்னன்னு கேளுங்க, விசாரிங்க, தெரிஞ்சுங்க. அப்போ யெகோவா ஈரே, நன்றி ஆண்டவரே, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. இப்போ விசாரிங்க. அங்கே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவன் முறுமுறுக்கவே இல்லை. தான் ஒரே குழந்தை, எத்தனையோ வருஷம் 100 வயசில் ஒரு குழந்தைய கொடுக்குறார். 100 வயசு குழந்தை வளர்ந்து 18 17 வயசு ஆயிடுச்சு. 17 வயசு வாலிபன். அந்த வாலிபனை கூட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த பையன் அவ்வளோ நல்ல பையங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே எழுப்பி அவனை காலையிலே விடிய காலையிலே எழுப்பிடுறான் பையனை. நம்ம பிள்ளைங்களை எழுப்ப முடியுமா? காலையில் எழுப்பினா எழுந்து வரான். அங்கேருந்து கூட்டுட்டு போகிறாரு. அங்கே கூட்டு போனோன்னா, அப்பா என்னப்பா கூட்டு போகிறீங்க, பாப்பா அப்படின்னு கூட கூட்டு போகிறான். அப்பா கூட அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறான். மோரியா மலைக்கு போகிறாங்க. மோரியா மலைக்கு வந்தோன்னா அங்கே வேலைக்காரன் நிறுத்திட்டாங்க. நிறுத்திருப்பா, நானும் என் பையனும் போகிறேன். உடனே அவன் கேட்குறான், வேலைக்காரன் நிறுத்திட்டீங்கன்னா யாருக்கு கட்டையெல்லாம் சுமத்துக்கிறது, பா நீயே எடுத்துகிட்டு வாப்பா விறகு கட்டெல்லாம். விறகு கட்டு அவன் தோல்ல வைக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. அவன் தோல்ல வச்சுட்டு அவனே பலி கொடுக்க போகிறான். அவன் சாகிறதுக்கு அவனே கட்டை தூக்கிட்டு போகிறான். அவனுக்கு தெரில. அப்பா பேச்சு அப்படியே கேட்குறான். எல்லாம் கட்டெல்லாம் அடுக்குறாங்க, எல்லாம் நீட்டாக அடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வச்சுட்டு கையில் நெருப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பா எங்கப்பா ஆடு எங்கப்பா அப்படின்னு, எங்கப்பா பலியே இல்லையன்றான். நீ தான்டா பலி, ஏறி படுறான்றான். அதில் இல்லையா ஏறி படுற சொந்த புல்லை ஏறி மேலே படுத்துருது.
படுக்க வைக்க முடியுமா? இது இந்த நாட்கள் ஆளாக இருந்தால் அவரு படுக்க வச்சு பலி கொடுத்துட்ருப்பான். அப்போ அது மேலே படுக்க வச்சு அவன் கையை தூக்க போகிறான். அமைதியாக இருக்கான். வயசான 118 வயசு ஒரு தாத்தா 17 வயசு பையனை வெட்ட போகிறார். அமைதியாக படுத்திருக்கிறான். ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. வாசிங்க, என்னன்னு கேளுங்க. எங்கே வந்துச்சு? சும்மா சோத்திர பலி 1000 படிச்சுட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பலிகளுக்குள்ள ஒரு பெரிய பலி அடங்கி இருக்கிறது. அந்த பலிகளை என்னன்னு கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் ஆயத்தப்படுத்தப்படும். உங்களுடைய இருதயம் சத்துனால போஷிக்கப்படும். இப்போ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் போயிட்டு பெருகுடலுக்கு போகுதுன்றாங்க. அது பெரிய பெருகுடலில் போயிட்டு சிறுகுடலுக்குள்ளே போகுது. பெருகுடல் பார்த்தா சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு பெருங்குடல்னு பேர் வச்சுருக்காங்க. சிறுகுடலில் அது உள்ளே போன பிற்பாடு அது ஏதோ 32 மீட்ரு 32 அடி இருக்குதான். அதுக்குள்ளே சுத்த ஃபுட்டு சேக்ரிகேட் பண்ணுது, பிடிச்சி இழுக்குது, அதை இழுக்குது, எல்லா சத்துக்களும் உறிஞ்சு பாடிக்குள்ளே எல்லாம் ஏற்றப்படுது. அது மாதிரி தான் வேத வசனம் மன்னா அது அப்படியே போட்டு புசிச்சு அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்களை, அதுக்குள்ள இருக்கிற மினரல்ஸை, அதுக்குள்ளே இருக்கிற பல்ல காரியங்களை உங்களுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் உள்ளான மனுஷனுடைய பலனடைவீர்கள். எதையும் எதிர்ப்பீர்கள். கடலை பார்த்தாலும் பயப்பட மாட்டீங்க, காற்றை பார்த்தாலும் பயப்பட மாட்டீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்க்கத்தக்கதான பலனையும் சுகத்தையும் தேவனை உங்களுக்கு தருவார். நீங்கள் ஊடுருவி செல்வீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. 2-3 டெஸ்ட்டை பார்த்தா சோதிக்கிறது. இன்னும் 7 டெஸ்ட் இருக்குது. வருகிற வாரத்தில் பார்ப்போம். அந்தந்த இடத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்தந்த இடத்தெல்லாம் இயேசு ஜெயிக்க உதவி செய்வார். அவங்க தோத்துட்டாங்க, நாம் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு படிப்பனையாக வைக்கப்பட்டிருக்குது. லெசன்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் உன் வாழ்க்கையில் வரும். நான் அவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சனோ அதே மாதிரி உனக்கு உதவி செய்வேன். அவங்க 10 முறை தோத்த போது விட்டுடல, திருப்ப சொல்லித்தரேன். அந்த முறையில் எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மெத்தடை உனக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி 10 முறையில் மற்ற இடங்களில் நீங்கள் போகிறீங்க. அந்த 10 கண்டிஷன் நீங்கள் ஜெயிக்க உனக்கு பலம் தருவேன், சுகம் தருவேன், அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன் என்று இந்த தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? வாக்கு அளிக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, தேவனுக்குள்ளே சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் புத்தியை தெளிவுங்க, எனக்கு எல்லா விதத்தில் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.